வணக்கம். ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி அன்பர்களுக்கு அன்பு வணக்கங்கள். வணக்கம் அன்பர்களே. ஒரு சுவையான, அனைவரும் பயத்துடனும் எதிர்பார்ப்புடனும் எனக்கு என்ன ஆகும்னு ஒரு கேள்விக்கு ஆன்சர் கேட்குற ஒரு கிரகத்துடைய பெயர்ச்சி சனி பெயர்ச்சி. அந்த சனீஸ்வரனுடைய எஃபெக்ட், அவர் ஈஸ்வர பட்டம் வாங்கின கிரகம். அதனால் எதையுமே கரெக்டாக அளந்து கொடுப்பார் அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் கொஞ்சம் பயம் உண்டு. எப்போவுமே வாழ்க்கையில் ஒரு போலீசிங் அப்படிங்கும் போது பயத்தோடு இருப்போம் இல்லையா? யாரோ ஒருத்தர் நம்மளை கண்காணிக்கிறார் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அந்த மாதிரி பயத்தில் தான் சனீஸ்வர பயமும் நமக்கு. காலங்களிலே மகாபாரதத்தின் அடுத்தது ராமாயண யுத்தங்களில் வரும்போது, ராமாயணத்திலே ஒரு காலகட்டம் வருகிறது. ராவணன் தனக்கு ஒரு நல்ல மகன் பிறக்க வேண்டும், அனைத்து விதமான பலமும் கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு யோசிக்கிற போது, கிரகங்களினால் இருக்கக்கூடிய மாற்றங்கள் எதுவும் வந்துக்கூடாதுன்னா எல்லா கிரகத்தையும் பிடிச்சி ஒரு இடத்துல வச்சுருவார். அப்படி வைக்கும்போது அது ரொம்ப சக்தி வாய்ந்ததாக ஆகிவிடுமோ என்ற பயத்திலே எல்லோரும் தூண்டுவார்கள். அந்த தூண்டுதலின் பெரிய சனீஸ்வரன் ஒரு கட்டத்தை காலை தாண்டி வச்சுருவாராம். அதனால் அவர் கால் வெட்டப்படுகிறது, துண்டாடுகிறது அப்படின்னு ஒரு கோட்பாடு உண்டு. அதனால் சனீஸ்வர கிரகத்தினுடைய தாக்கத்திலே ஒரு கால் அப்படிங்கிறது ஊனமாக இருக்கும்னு மனசில் வச்சுப்பாங்க. ஏன் இதுக்குன்னா, சத்திய சோதனை வரும்போது தன்னை பலி கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணமாக இருக்கக்கூடியவர் சனீஸ்வர கிரகம், தன்னை முன்னிறுத்து கொள்ளவர். அப்படி தான் சனி தாக்கம் கொண்டவர்கள் எல்லாருமே தனக்காக உழைக்கக்கூடியவர் மட்டும் இல்லாமல் ஊருக்காக உழைக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய சுறுசுறுப்பு, தன்னை வருத்தி கொள்வது, இதிலெல்லாம் ரொம்ப பெயர் போனவர்கள் இந்த சனீஸ்வர கிரகத்தை ஆட்கொண்டவர்கள். அப்படிப்பட்ட ஆட்கொண்ட தன்மையினாலே சனி பகவான் வந்து விட்டார்னா எங்கே நம்மளை பிடிச்சிக்குமோன்ட்டு நார்மலாக சொல்லுவாங்க. வீட்டுக்குள்ளார வெளியில் போயிட்டு வரும்போது காலை உள்ளங்காலேருந்து தேய்ச்சி அலம்பிட்டு வாங்க, அது வழியாக சனி உள்ளே வந்துடுவார் அப்படின்வாங்க. அந்த பயம் இருக்கும். ஆனால் காலை கையெல்லாம் அழுவிட்டு தான் உள்ளே வருவாங்க. இன்றைக்கி மாடர்ன் லைஃப்பில் எல்லோரும் எப்போ வேணால் உள்ளே போகிறோம். அதனுடைய தாக்கங்களை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் பழைய காலத்தில் நம்ம அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். வாசலில் தண்ணி இருக்கும், அதில் காலை கழுவிட்டு தான், காலை நல்லா உள்ள காலை அழுத்தி தான் உள்ளுக்குள்ளார வருவோம். இப்படிப்பட்ட ஒரு தொடர் விளைவுகளை கொடுக்கக்கூடிய சனீஸ்வரன் தன்னுடைய கிரக நிலைகளிலே எங்கெங்கே உட்காருகிறார்களோ அந்த உட்காரதிலும் பார்வை பலத்தினாலும் நிறைய பலனை நமக்கு கொடுப்பார். சனிக்கு ஒரு பார்வை பலம் உண்டு என்றால், 3ஆம் பார்வை அப்படின்னு ஒரு பார்வை, 7ஆம் பார்வை அப்படின்னு ஒரு பார்வை, 10ஆம் பார்வை ஒரு சிறப்பு பார்வை, 3 விதமான பார்வைகள் உண்டு. எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை உண்டு. அதில் இந்த சனீஸ்வர பகவானுக்கு எக்ஸ்ட்ராவாக 3, 10ங்கிற பார்வையும் உண்டு. இந்த 3 என்றால் முயற்சி, 10 என்றால் ஜீவனம். அப்போ முயற்சியும் ஜீவனத்தையும் கட்டுக்கோப்பில் கொண்டு போகக்கூடியவர் இவர். கலத்திரம் ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா பார்ட்னர் ரிலேட்டட் மேட்டரும் இவர்கிட்ட தான் இருக்குதுன்னு வச்சுக்கணும். இப்படி சனீஸ்வரன் தன் கட்டுக்கோப்பிலே இந்த 3 பார்வைகளையும் வைத்துக்கொள்வது மட்டுமில்லாமல், தான் உள்ளே நுழைக்கக்கூடிய அந்த கிரக சூழ்நிலைகளே நம்ம சொல்லுவோம் இல்லையா, சனி வந்துடுது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. சனீஸ்வர பகவான் என்னை உள்ள தாக்கல் வந்துட்டார், எனக்கு இப்போ 7.5 சனி சார் அப்படின்வான். 7.5 வருடம் ஆகும் 3 விதமான கட்டங்களை மாறுவதற்கு. இப்படி ஒரு 12 கட்டம் சைக்கிள் வரணும்னா 30 வருஷம் ஆகிடும். இப்படி 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு கூடிய சைக்கிளில் இப்போ நடக்கக்கூடியது 29 மார்ச் 2025 அன்று பங்குனி மாதம் 15ஆம் தேதி அமாவாசை இரவு 9:44 சனீஸ்வரன் அவர்கள் இப்போ இருக்கிற கும்பம் என்ற ராசியிலிருந்து மீன ராசிக்கு மூவ் ஆகிறார். இந்த பெயர்ச்சி ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏன் அப்படின்னாக்க, 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிறது மட்டும் இல்லை, இத்தனை நாள் சனிக்கு ஆட்சி வீடாக இருந்தது மகரம், கும்பம் அப்படின்னு 2 வீடு. இந்த ஆட்சி வீட்டை விட்டு கிளம்புறார். ஆட்சி வீட்டை விட்டு கிளம்புறது மட்டும் இல்லாமல், இவர் பயணிக்க போகக்கூடிய அடுத்த கட்டம், அதாவது நம்முடைய மீனராசிக்கு அடுத்தது இருக்கக்கூடிய மேஷராசின்னு சொல்லுவோம். மேஷராசியிலே சனி நீச்சம் அடைவார்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்படி தன்னை குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு எண்ணத்துக்கு அவர் தள்ளப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையிலே இந்த சனி பெயர்ச்சியானது இப்பொழுது நகரவிருக்கிறது. சனி பெயர்ச்சி நகரம் அன்று ஒரு விசேஷமான நாள் என்ன என்றால், அன்றைக்கி சனிக்கிழமை, அன்றைக்கி உத்திரட்டாதி நட்சத்திரம், இந்த 2 சேர்ந்தது ஒன்றும் இல்லை, அன்றைக்கி அமாவாசை. இப்படி 3 விதமான காம்பினேஷனில் அன்றைக்கி சனி மூவ் ஆக போகிறார். உத்திரட்டாதி என்ற நட்சத்திரமும் சனியுடைய நட்சத்திரம்.
சனிக்கிழமை அவருடைய சேம் டே. அமாவாசை அப்படிங்கிறது தர்ப்பணங்கள், முன்னோர்களுக்கான திதிகள் கொடுக்கக்கூடியது. இது சனிக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம். அப்போ தனக்கு பிடித்த நாளிலே, தன்னுடைய நாளிலே, தன்னுடைய திதியிலே, தன்னுடைய நட்சத்திரத்திலே அவர் மூவாக போகிறார். அப்படிங்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக ஒருத்தர் கிளம்புவாங்க. ஊருக்கு கிளம்பும்போது அப்படி ஒரு கிளம்புறார் அப்படின்னா இதனுடைய பலன்கள் எப்படி இருக்கும்ன்றது நம்ம விபரீமாக நல்லா பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால சனியை நம்ம ரொம்ப அட்டென்டிவாக பார்க்க வேண்டியிருக்கோம். அதே மாதிரி நார்மலாக சொல்லுவோம், அஷ்டமத்தில் சனின்னுவோம். சனி 8ஆம் இடத்துல உட்காந்து அஷ்டமத்தில் சனி, 4ஆம் இடத்துல சார் அவர் அர்த்தாஷ்டம சனி சார் எனக்கு அப்படின்வான். அவர் நேராக எழுதணுன்னா சப்தமத்தில் சனி உட்காந்துருக்கார் சார்வான். அப்போது சனி எங்கே அமர்ந்தாலும் அவரை பற்றி பயம் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அப்போது சனி எங்கே இருந்தால் நமக்கு பயம் இருக்காதுன்னா 3ஆம் இடத்துல அமர்ந்துட்டால் பயம் இருக்காது. ஏன்னா அவருடைய பார்வை இடம். 6ஆம் இடத்துல போய் மறைவு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல போனாலும் பயம் இருக்காது. அதே மாதிரி லாபஸ்தானம்னு சொல்கிற இடத்துல சனி இருந்தால் அவருடைய பயம் நமக்கு இருக்காது. சனி என்னுடைய ராசியிலேருந்து 11ஆவது இடம் சொன்னால் லாபத்தை கொடுக்கக்கூடியவர், உழைத்தால் காசு வரும், அவ்வளோதான். அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் எப்படி மனசில் வச்சுக்கணுன்னா, எவ்வளோ தூரம் நேர்மையாக இருக்கிறோமோ, எவ்வளோ தூரம் நம்ம வேலையை ஒழுங்காக பண்ணுறோமோ, எவ்வளோ தூரம் அக்கௌண்டபிலிட்டின்னு ஒரு வார்த்தை உண்டு, நான் எல்லாத்துக்கும் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறோமோ, இவங்களெல்லாம் ஒன்றுமே பண்ணாது அப்படிங்கிறது தான் இந்த சனியுடைய நுட்பமான விஷயம். பயப்பட வேண்டியதே இல்லை. முயற்சிகளை நான் செய்து கொண்டே இருப்பேன், வேலையை நான் வெற்றி நோக்கி பயணித்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சனி எப்பயும் கொடுத்துக்கிட்டே இருப்பார். சனி போன்று கொடுப்பாரே இல்லை, அவ்வளோ அழகாக கொடுப்பார். தனகாரகன் அவர். கொடுக்கறதுல வச்சுட்டு செய்கிறதுனா வஞ்சனையே இல்லாமல் செஞ்சு கொடுப்பார். அதனால தான் உழைத்தால் உயர்வு அப்படிங்கிற ஒரு பெரிய பழமொழி இருக்குல்ல நம்மகிட்ட. அந்த உழைப்புக்கு முழு முதற் பொருள் யாருன்னா சனீஸ்வரன். எவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ, ஹார்ட் ஒர்க் பேஸ் அப்படின்னு சொல்லுவான். எவ்வளோ தூரம் உழைக்கிறோமோ அவ்வளவு தூரம் நமக்கு பொருள் வரவை கொடுக்கக்கூடிய அத்தனை பலத்தையும் கொண்டவர் சனி ஈஸ்வரன். அதனால தான் ஈஸ்வர பட்டம் வாங்கியிருக்கார் அவர். அந்த ஈஸ்வர பட்டம் வாங்கின சனி எப்படியாவது நமக்கு பணத்தை கொடுத்து வாழ்க்கையிலே ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டும் என்றதுனாலே காகத்வாஜ விட்மகே கட்கஸ்தாய தீமிகி தன்னோமந்த பிரச்சோதயாத்துன்னு அந்த அவருடைய காயத்ரியை சொல்லி அவரை வழிபாடு செய்யணும். சனிக்கிழமை அன்னைக்கு செய்கிறது. அவர் காகத்வாஜ விட்மகேனோ அவருடைய வாகனம் காகம். அந்த காகத்துக்கு உணவளிக்கிறது அவருக்கு ரொம்ப பிடித்தது. பித்ருகாரியங்கள்னும் போது எள்ளு சாதங்கள் பண்ணி விநியோகம் பண்ணுறது. அவருக்கு கருப்பு அப்படின்னு பிடிக்கும், ஆனால் வஸ்திரமே கருப்பு. அதனால் கருப்பு கம்பளி, கருப்பு வஸ்திரங்கள் இதெல்லாம் தானம் பண்ணுறது, இதெல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடிய பரிகார பலன்களாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த காலகட்டங்களிலே ஒரு தடவேனும் காசிக்கு சென்று பித்ருக்களுக்கு காரியம் செய்யும்போது வரக்கூடிய சனி தாக்கங்கள், எதிர்மறை தாக்கங்கள் இருந்தால் அது குறைந்து நேர்மறையாக பெனிஃபிட்டாக சேரும்னு சாஸ்திரம் இருக்குது. அதனால் இதை அப்படியே பயன்பாடாக பண்ணும்போது சனியை பார்த்து பயப்பட வேண்டாம். அவர் நமக்கு உழைப்பவருக்கு இந்த உழைப்பாளி இல்லாத நாளே ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி உழைக்கிறவனுக்கு அப்படியே காசு கொடுக்கக்கூடிய, கைக்கு கையாக நம்மளோட அமைதியாக நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தெய்வம் யாருன்னா சனீஸ்வர தெய்வம். அதனால் தொடர்ந்து என்னென்ன ராசிக்கு என்னென்ன பலன் என்று தொடர்ந்து பார்ப்போம். வணக்கம் துலா ராசி அன்பர்களே. காகத்வாஜ விட்மே கட்கஸ்தாயுதிமி தன்னோமந்த பிரச்சோதயாத். இந்த காயத்ரி மந்திரத்திலே காகம் வாகனமாக கொண்ட சனி என்ற மெதுவாக செல்லக்கூடிய சனீஸ்வர பகவானை துதிப்பது, இது தினமும் சொல்வது நல்லது. துலா நாயர்களான நீங்கள் ரொம்ப சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா உங்கள் துலா ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய அதிதேவத்தைன்னு பார்த்தா சுக்கிரன் உட்கார்ந்துருப்பாங்க. இந்த சுக்கிரனுக்கு ரொம்ப பிடிச்சது எதுனா லக்ஷ்மி கடாட்சம், பண வரவு. இதெல்லாம் அந்த பணவரவெல்லாம் வச்சுருக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மீன ராசி. பூரட்டாதின்னு நட்சத்திரத்துக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னாலே அது குபேரன் வந்துடும். அடுத்து உத்திரட்டாதின்னு போயிட்டீங்கன்னா காமதேனு வந்துடுவார். ரேவதின்னு வந்தால் சனீஸ்வரனே வந்துடுவார். அப்படி எல்லாத்தையும் ஒருங்கே அணைந்து கொண்டிருப்பார். ஏன்னா சனீஸ்வரன் உங்களுடைய ராசிக்குள்ளே உச்சமாகக்கூடிய விஷயம். அப்போ உங்களுக்கு கெட்ட செய்வாருன்னா டெஃபினட்டாக கெட்ட செய்வதுக்கு வாய்ப்பே இல்லை. லக்ஷ்மி கடாட்சத்தை பொங்கக்கூடிய விஷயத்திலெல்லாம் ஏற்படுத்தி விடுவார். நல்ல சுபிட்சமான ஒரு காலகட்டம் உங்களை நெருங்கி விட்டது, நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக டிக்கெட் சொல்லலாம். நீங்கள் என்ன பண்ணாலும் காசு வந்துடும். என்ன பண்ணாலும்னா நெகட்டிவாக இல்லாத பாசிட்டிவ் வைப்பில் என்ன பண்ணாலும் அப்படின்னு எடுத்துக்கோங்க.
சினிமா துறை, மீடியா துறை, நான் கலைத்துறையில் கற்பனை வளத்தில் எழுதுகிறேன், நிறைய சித்திரங்கள் ஆர்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணுறேன், மீடியா ரிலேட்டட் அனிமேஷன்ஸ்லாம் பண்ணுறேன். இப்படி சொல்லக்கூடிய ஆசாமிகள் எல்லாத்துக்கும் வரும் நல்ல பெனிஃபிட்டு. எல்லாம் ஏன்னு சொல்லுவோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள், இது எல்லாத்துக்கும் ப்ளஸ் ஏரியா தான் இதோ வந்துருச்சு. இந்த துலா ராசிக்குள்ளார வந்த இந்த எஃபெக்ட்டு சனி 6ஆம் இடத்தில் அமர்ந்ததுனாலே உங்களுக்கு கிடைக்க போகிறது. அவர் 5ஆம் அதிபதியும் அவர் தான், 4க்கு அதுதான் சுகஸ்தானாதிபதி. குருட்டு அதிர்ஷ்டம்னு இல்லை, அதிர்ஷ்டம் வரக்கூடிய 5 அது 6ல் போய் உட்காது. அப்போ உங்கள்கிட்ட இருக்கிற இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னது, உங்கள்கிட்ட யாரெல்லாம் சண்டை போட்டாங்களோ அவங்களாம் தோற்று போகிறாங்க, கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கிடுவான், வெற்றி அப்படிங்கிற ஒரு நிலை. அதே மாதிரி படுக்கையில் படுத்திருக்காங்க சார், வியாதியாக இருக்குது சார், இன்னும் சரியாகலை, சரியாக வந்துடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழந்தைகள் படிப்பெல்லாம் இல்லாமல் இருந்தது, இப்போ படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சூழ்நிலையோ கொஞ்சம் கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும். கடன் இருந்தது சார், கடன் இப்போ தீரப்போகுது சார், கவலைப்படாதீங்க. ஏன்னா சனி அவர் உத்திரட்டாதிங்கிறக்குள்ளே அந்த நட்சத்திரத்துக்குள்ளே ட்ராவல் பண்ணும்போது உங்களுடைய கடனை படிப்படியாக குறைப்பதற்கான வழிகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். வீடே இல்லை சார், வீடு வாசல்லாம் வாங்கிறதுக்கு வழி கொடுத்து விடுவார். ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க, கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் நடக்கும். இப்படி எல்லா விதமான பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டம் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு. ஆனால் இது எல்லாமே அப்படியே நடந்துருமா அப்படின்னாக்கா, யாரெல்லாம் அந்த வடிவேலு காமெடி சொல்லலாம், யார் பொண்டாட்டியெல்லாம் பத்தினியோ அவங்க கண்ணுக்கு தான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார் இல்லைங்களா, அதை மைண்டில் எடுத்துக்கிடுங்க. யாரெல்லாம் நேர்மை, தர்மம், தானம் இதிலே கரெக்டாக சின்சியராக இருக்கிறாங்களோ, தன் வேலையிலே எவ்வளோ சின்சியராக இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அப்படிங்கிற ஒரு சின்ன டபுள் கோட்குள்ளார அந்த வேர்டை போடுங்க. யாரெல்லாம் சின்சியராக இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் சொன்ன மேற்கொண்ட பலன்கள் எல்லாம் உண்டு. அப்படி இல்லைன்னா என்ன, நெகட்டிவ் பலன் ஆல்ரெடி தேர். அதனால் யாரெல்லாம் எந்த வேலையுமே தன்னுடைய உழைப்பில் அக்கௌண்டபிலிட்டின்னு ஒரு வார்த்தை உண்டு. நான் செய்திருக்கிறேன் சார், இது என்னுடைய வேலை தான். அதாவது நார்மலாக சொல்லுவாங்க, நல்லதெல்லாம் எந்து கெட்டதெல்லாம் அடுத்த வந்துன்னு. நல்லதும் எந்து கெட்டதும் எந்துன்னு ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்துக்குள்ளே போங்க. அப்படி தான் இந்த காலகட்டங்களில் நீங்கள் போகணும். அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு கெட்டதுக்கான பலன் கம்மியாகும், நல்லதுக்கான பெனிஃபிட் ஜாஸ்தியாகவும் கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடத்துல இருக்குது. அதனால் நார்மலாகவே சொல்லிக் கொடுக்குற விஷயம் என்னென்ன, நல்லதே நினைங்கள் சொல்லுவோம் இல்லையா, அந்த நல்லதே நினைங்கள். நீங்கள் எக்ஸ்க்ளூசிவ் இந்த துலா ராசிக்காரர்கள் திங்க் பிக் அப்படின்வாங்க. எதையும் பெருசாக யோசிங்க, சின்னதே வேணாம், இல்லை அழகாக பெருசாக யோசிங்க. உங்களால் முடியும்னு நம்பி காலை எடுத்து வைங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் எனக்கு நல்லது தான் நடக்க போகிறதுன்னு எடுங்க. இதெல்லாம் நீங்கள் செய்யணும், ஏன்னா இது நல்ல காலம். இதை செஞ்சீங்கன்னா உழைப்புக்கேற்ற ஊதியம் ரெட்டிப்பாக கிடைக்கும். மற்றவங்களுக்கு ஊதியம் கிடைக்கும், உங்களுக்கு ரெட்டிப்பாக கிடைக்கக்கூடியது பொனான்சா அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த அதாவது நார்மலாக இப்படி சொல்லணும்னா, கண்ணதாசன் அவர்கள் பாட்டு எழுதி முடித்தவுடன் தேவர் ஐயா அவர்கள் சொன்ன சம்பளம் இது எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால சம்பளம் வேறேன்னு ஏதோ ஒரு பணத்தை தான் சொன்ன சம்பளத்தை விட 10 மடங்கு ஜாஸ்தியான ஒரு பணத்தை கொடுத்தார் அப்படின்னு ஒரு இது உண்டு. அப்படி கொடுக்க முடியுதான் சனீஸ்வரன். நீங்கள் கரெக்டாக இருந்துட்டிங்கன்னா சனீஸ்வரன் போல் கொடுப்பார் இல்லை. இது உங்களுக்கு அப்படியே ஆப்டாக புரிஞ்சிடும். அதனால் துளாராசி அன்பர்கள் என்ன காரணம் கொண்டும் டீவியேஷன் சொல்லுவான், தன்னுடைய நிலையிலிருந்து மாறாட்டி நெகட்டிவ்க்குள்ளே போகாமல் நிலை பிளறுதல் அப்படிங்கிற இல்லாமல் யாரெல்லாம் உழைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் கன்ஃபார்மாக நல்லதொரு காலம் இந்த சனி பயிற்சி கொடுக்கும். அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள், காலையில் சீக்கிரம் எழுந்துக்கிறது, பிளான் பண்ணுறது ஆஸ் யூஷுவல். பிளான் பண்ணுறது மட்டும் இல்லை, உங்களால் முடிந்த அளவுக்கு எக்யூப்டாக எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களுடைய கீழ்நிலை ஊழியர்கள், கடைநிலை ஊழியர்கள், அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுங்கள். லேடி ஒர்க்கர்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்கள். முடிந்த வரைக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறீங்க, அதே போல் படிப்பறிவு இல்லாத ஏழைகளுக்கு, படிக்க முடியாத ஏழைகளுக்கு நீங்கள் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்களோ
அவ்வளவுக்கு எவ்வளோ உங்களுக்கு பெனிஃபிஷரி ரிசல்ட் கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் தொடர்ந்து இதை செய்ய இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு லாபகரமான ஒரு பெயர்ச்சி தூண்டலாக அமையும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. தொட்டதுக்கெல்லாம் அழறது அப்படின்னு எங்கள்கிட்ட வரணும்னா விருச்சிக ராசிக்கிட்ட சொல்லுவான். அவங்க எப்பவும் சொல்லுவாங்க, எப்போ தான் என் லைஃப் திருந்தோம்யா கொஞ்சம் சொல்லுங்கள், அது நல்லது பேக்கெட்டுக்குள்ளே விழ மாட்டேங்குத, எப்போ விழும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கக்கூட தான் விருச்சிக ராசியோட திங்கு. அதுக்கு மந்திரம் காகத்வாதி வித்மகே கட்கஸ்தாயுதுமி தன்னோமந்த பிரச்சோதயாத்துன்னு இப்போது 5ஆம் இடத்துக்குள்ளார நுழையிறார். 3ஆம் இடம் 4ஆம் இடம் தன்னுடைய சொந்த ஆட்சி இடமாக வைத்து கொண்டிருந்த சனீஸ்வரன் 5ஆம் இடமான இடத்துக்கு போகிறார். 5ஆம் இடம் அப்படின்னாலே நார்மலாக என்ன சொல்லுவோம், எனக்கு லாபம் வரக்கூடிய இடம், எனக்கு எப்படியான பணம் வந்துடும் அப்படிலாம் சொல்லுவோம். கூட்டு அதிர்ஷ்டம் வரக்கூடிய இடம், குழந்தையெல்லாம் வரும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஆனால் எனக்கு சனீஸ்வரன் அங்கே போய் உட்காரும்போது என்ன ஆகும், அந்த இடத்துல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவார். எனக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லைன்னு சொல்கிறவனுக்கு இன்னும் கொஞ்சம் குழந்தை இல்லைன்னு அழுத வச்சுருவான். ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறான் பையன், ஆமாம் இன்னும் படிக்க மாட்டேங்கிறான்னு படுத்தும். முயற்சியெல்லாம் வீணாகிட்டு இருக்கு சார், ஆமாம் முயற்சியெல்லாம் வீணாகிது. இப்போ சொன்னதே திருப்பி சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த வடிவேல் படத்தில் சொல்கிறேன், நான் சொல்கிறது புரியுதா, நான் சொல்கிறது திருப்பி கேட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்போது என்ன அங்கே டேர்ன் கொடுக்கணுன்னா, நம்ம 5ஆம் இடம்ங்கிறது லக்ஷ்மி இடம்னு சொல்கிறோம். லக்ஷ்மி கடாட்சமான இடம் ஜோதிட அடிப்படையில். அந்த இடத்துக்கு போகிறார். பணம் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் நடக்க போகிறது பொருளாதார விஷயத்தில். ஏன்னா பூரட்டாதிங்கிறது குபேரனுடைய அதிதேவதை, காமதேனுன்ற உத்திரட்டாதி அதிதேவதை, ரேவதினா சந்திரன் அப்படி சனீஸ்வரனுடைய இடம், சுக்கிரன் ஏற்கனவே உச்சத்துக்கு போயின்னு இருக்கிற இடம். அப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு இப்போ லக்ஷ்மி கடாட்சத்தை எனக்கு கொடுக்க போகிறார்னு மனசில் வைத்தால், இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டெல்லாம் நீங்கள் செட் பண்ணலாம் விருச்சிக ராசினார்கள். யாரெல்லாம் லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம்லேயே யோசிக்கக்கூடாது. இந்த பீரியடில் இந்த சனி பெயர்ச்சி பீரியடில் ரொம்ப பர்டிகுலராக நீங்கள் என்ன பண்ணணும், லாங் டேர்ம் கோலெல்லாம் அப்படியே லைன் அப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் ஃப்யூச்சர் பெனிஃபிட்டுக்கு நான் இதெல்லாம் பண்ணுவேன், என் குழந்தையின் முன்னேற்றத்திற்காக செய்யக்கூடிய விஷயங்களாக சில உழைப்புகளை ஏற்படுவேன். நம்ம லைஃப்பில் யாருக்கெல்லாம் உழைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய விஷயத்துக்கு, ரெண்டாவது அடுத்து வரக்கூடிய சந்ததியருக்காக. இதுதான் நம்ம ரொம்ப ரிப்பீட்டடாக செஞ்சுக்கிட்டு இருக்கிற விஷயம். அப்போ சந்ததிக்காக உழைக்கக்கூடிய விஷயங்களை பிளான் பண்ணக்கூடிய பீரியட் இந்த பீரியட். அப்போ குழந்தைகளுக்காக நான் எவ்வளோ தூரம் சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன், என் உழைப்பினுடைய எக்ஸ்ட்ரீமிட்டி கொடுப்பேன் அப்படின்றது தான் இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு உணர்த்த போகிறது. அதனால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுடைய குழந்தை வாரிசு இதை ரிலேட்டடான குடும்ப சம்பந்தப்பட்ட முன்னேற்றத்திற்கு எவ்வளோ தூரம் பயனுள்ளதாக இருக்கும்னு யோசித்து அதனுடைய டைம் டேபிளை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்குள்ளே போகணுங்கிறது தான் இந்த பர்டிகுலர் மூமெண்ட். இப்படி இல்லைன்னா என்ன ஆகுனா, அங்கங்கே ஸ்பில் ஓவர் ஆகிருக்கணும். நான் அன்றைக்கே செஞ்சுருக்கணும், செய்யலை, அப்போவே பண்ணியிருக்கணும், செய்யலை. எப்போ ஃபீல் பண்ணுவோம், இன்னொரு 30 years டவுன் த லைன், 30 வருஷம் கழிச்சு தான் வரப்போகுது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைங்களா. அப்போது இப்போவே பண்ணிட்டீங்கன்னா அந்த குழந்தை 30வது வயசுக்கு வரத்துக்குள்ளறைய நீங்கள் சட்டுன்னு எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணி வச்சிடலாம். அப்போது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்டை செய்யக்கூடிய அப்படின்னு சொன்னேன் இல்லையா, எல்லாமே பிற்காலத்துக்கு வரக்கூடிய வரவுகளை எல்லாத்தையும் லைன் அப் பண்ணுங்க. எப்படி வீடு வாங்கி வைக்கிறது, குழந்தைகள் படிப்புக்காக செய்யக்கூடிய செலவுகள், இன்சூரன்ஸ் மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி வைக்கிறது, அவங்களுக்கு சேமிப்புகள்னு சொல்லக்கூடிய சேமிப்பு திட்டங்களில் கஷ்டப்பட்டு காசு பண்ணக்கூடிய அத்தனை வகைகளையும் பண்ணி இதெல்லாம் சேர்த்து வச்சிடணும், செலவு பண்ணக்கூடாது. அப்படி பண்ணினீங்கன்னா என்ன ஆகும்னா, இதுதான் சனியோட பெனிஃபிட். நீங்கள் யாராக ஒரு கோல் செட் பண்ணிட்டு மூவ் பண்ணிங்கன்னா சனீஸ்வரன் உங்களோட சேர்ந்து வருவார். நான் கோலே செட் பண்ணாமல் நான் உழைச்சிட்டு இருப்பேன்னா அவரோட உழைச்ச நேரம் நான் பிடிங்கின்னு போகிறேன்னு ஏதாவது ஒரு காலத்தில் வந்து பிடிங்கின்னு போயிடுவார். நான் இதுக்காக சேர்த்து வச்சுருக்கேன். நான் சொன்னேன் இல்லையா, இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி 20 வருஷம் நான் லாங் டேர்ம் போட்டுட்ருக்கேன். ஏன்னா நடுவில் எடுக்க மனசு வராது. லாங் டேர்ம் சார், அது இருக்கட்டும், குழந்தையோட படிப்புக்காக போட்டு வச்சுருக்கேன் சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் போய் லாக் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த லாக்கிங் சிஸ்டத்தில் போய் லாக் பண்ணிட்டீங்கன்னா உழைச்சிட்டே இருக்கேன், எனக்கு பலன் வரும்.
அப்படின்னு சொல்லிகிட்டே போவோம். அப்போ என்ன ஆகும்னா சனி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். இந்த 5ஆம் இடத்துக்கான இந்த பலன் இப்படி டைரெக்டாக வரும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும், நீங்கள் சம்பாதிச்சு போய் காணப்படும். கையில் வாங்கினேன், பையில் போட்டேன், காசு போன இடம் தெரியலேன்னு ஒரு பாட்டு உண்டு. விருச்சிக ராசி அடிக்கடி அதை தான் பாடிட்டுருக்குறோம். நான் வாங்கினதெல்லாம் எங்கே போச்சுனே தெரில, நான் சம்பாதிச்சதெல்லாம் எங்கே போச்சுனே தெரில, ஒரு புலம்பல் இருந்துக்கிட்டே இருக்குல்ல. ப்ரொடாமினென்ட்லி இதனுடைய ரீசன் இதுதான். ஏன்னா நம்ம வந்து ஷார்ட் டேர்ம்லேயே யோசிச்சிட்டோம். லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜி சொல்லிக் கொடுக்குற மெத்தடு தான். நீங்கள் லாங் டேர்ம் யோசிங்க, அதுதான் 5ஆம் இடம். அது யோசிச்சிங்கன்னா காசு வந்துடும். ஏன்னா 5ம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இடம் தான். பஞ்சமாஸ்தானாபதின்ற சும்மா கிடையாது. 5ஆம் இடத்துல உட்காரக்கூடிய பொருட்கள், அந்த கிரகங்கள் எப்படியான உங்களை வந்து ஒரு இடத்துல உங்களை திறனாய்வு செய்து தற்சோதனை செய்து உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு போயிடும். நல்லதை கொடுக்க வேண்டும் என்றால் நான் வந்து அது மாதிரி கோல் செட் பண்ணிக்கணும். எனக்கு ஏதோ ஒன்று கொடுத்துன்னு கோலே செட் பண்ணாமல் இருந்தேன்னா அது ஏதோ கொடுக்கும், நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. எல்லாம் கிராஸ் பண்ணி போச்சு, இதுவும் கிராஸ் பண்ணி போச்சு. இட்ஸ் ஆல் ஒன் ஆஃப் த டே. விவியன் ரிச்சர்ட் அப்படிங்கிறவர் கிரிக்கெட் முடிச்சுட்டு வெளில வந்தார், கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், எவ்ரி டாக்ஸ் ஹேஸ் அ ஓன் டே அப்படின்ட்டு போகிறார். எல்லா நாய்களுக்கும் ஒரு நாள் இருக்கும் அப்படின்ட்டு போகிறார். அந்த மாதிரி இதுவும் ஒரு நாள், இதுவும் கடந்து போகும்னு போயிடும். ஆனால் இப்போது நமக்கு தேடக்கூடிய விஷயங்களை நம்ம கரெக்டாக பிளான் பண்ணிட்டோன்னா கிடைச்சிட்டா ஒரு சின்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பரிகாரங்களாக செய்ய வேண்டும். உங்களுக்கு ஒரு நல்லது ஒரு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துக்கான பரிகாரம். அதுலேயும் குழந்தைகள் படிக்கலேன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா, அந்த தகப்பனார்களுக்கான பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் சனீஸ்வரனுடைய இந்த பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு பொன்னான காலத்தை குழந்தைகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. நீங்கள் மற்ற குழந்தைகளை ஊராம்புள்ளை ஊட்டி வளர்க்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அடுத்த குழந்தையை கூப்பிட்டு அதுங்களுக்கு ஏதாவது எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறது, புஸ்தகம் வாங்கி கொடுக்குறது, இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் செய்தீர்களானால் சனீஸ்வரன் எப்பவுமே யார் என்ன பண்ணுறாங்கன்னு அந்த அக்கௌண்டபிலிட்டியை எப்படி நோட் பண்ணிகிட்டே இருப்பார். நீங்கள் அவங்களுக்கு செஞ்சீங்க, உங்களுக்கான குழந்தைக்கு நான் செய்கிறேன்னு அவர் செய்ய ஆரம்பிச்சிடுவார். ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்தது, யாரெல்லாம் நலிவுற்று இருக்கிறார்களோ, நம்ம சொல்லுவோம் இல்லையா நடைபாதையில் இருப்பவர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்கு அடுத்த வேலைக்கு என்னன்னு தெரியாத, கிடைச்சா கஞ்சி தண்ணி கிடைக்காட்டி குழா தண்ணி அப்படின்வான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு நம்ம முடிந்த அளவுக்கு ஆதரவு கொடுப்பது, அவர்களுக்கு அவர் பொருளாகவோ இல்லை உதவியாக செய்யும்போது இதுவும் 5ஆம் இடத்து பலனை கொடுக்கும். 3வது, முன்னோர்களுக்கான திதிகள் தர்ப்பணங்கள் இதெல்லாத்தையும் நீங்கள் போய் செய்கிறது. 4வது, கம்பல்சரியாக சிவன் கோயிலுக்கோ விஷ்ணு கோயிலுக்கோ ஆஞ்சநேயர் பார்ப்பது, இல்லை சிவன் சந்நிதியிலே போய் அபிஷேகத்தை பார்ப்பது, பிரதோஷ காலத்திலே பார்ப்பது, ஏகாதசியின் போது பார்ப்பது என்ற கண்டினியூஸாக இந்த விஷயங்களை செய்வது, இதுவும் நல்ல பலன். எனக்கு அங்கெல்லாம் போக முடியாது, கருப்பு திராட்சையை வாங்கிக்கங்க. அப்படியே காக்காய்க்கு தினமுமே 2 எடுத்து வைங்க. எந்த காக்கா சாப்பிடுது சார், காக்கா சாப்பிடாம புறா சாப்பிடுது சார், கிளி சாப்பிடுது சார், பரவாயில்லையான்லாம் கேட்பாங்க. ஏதோ ஒரு பட்சி சாப்பிடுதில்ல, விட்டுடுங்க. காக்கா சாப்பிட்டா நல்லதுன்னு வைக்கிறோம், பரவாயில்ல, மற்ற சாப்பிட்டுட்டு போட்டோம். அப்படி வைத்து கொண்டே வந்தீர்களானால் இந்த பலன்கள் உங்களுக்கு மாறும். உங்களுடைய தாக்கங்கள், அந்த சேதங்கள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த சேதங்கள் குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அதனால் இதையும் நீங்கள் பரிகாரங்களாக செய்ய டெஃபினட்டாக ஒரு நல்ல லாங் டேர்ம் கோல் அப்படின்னு நீங்கள் செட் பண்ண ஒரு கோல் வந்து உங்களுக்கு அச்சீவபிளாக அமைந்துவிடும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. காகத்வாஜ விட்மகே கட்கஸ்தாய திமிகி தன்னோமந்த பிரச்சோதயாத் என்ற இந்த சனீஸ்வரனுக்கான காயத்ரி மந்திரம் ரொம்ப பிரசித்தமான மந்திரம். காகத்தின் மேல் அமர்ந்திருக்கக்கூடிய, காகத்தை வாகனமாக கொண்ட, மந்தகதியிலே செல்லக்கூடிய சனீஸ்வரனை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரம். இவர் ஏன் காகத்தை வைத்திருக்கிறாருனாக்க, முன்னோர்களை கரை சேர்க்கக்கூடிய விதத்தில் பித்ருக்கள் அப்படிங்கிற விஷயம் நம்ம காக்கான்னு வச்சுருப்போம், பார்த்துருப்பீங்க இல்லையா. காக்காய்க்கு சாதம் போடுறது, நம்ம படையெல்லாம் பண்ணால் கூட காக்காய்க்கு தான் கொடுப்போம். அப்படிப்பட்ட விஷயம் காக்கிறதுன்னா, அண்டம் காக்கைன்னா உலகத்தை காப்பதுன்னு ஒரு தமிழில் ஒரு வார்த்தைகளும் உண்டு. அப்படி நம்மளை காப்பதற்காக செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அந்த சனீஸ்வரன் செய்வாருங்கிறது ஒரு விஷயம்.
அப்படி காவந்து செய்யக்கூடிய ஆள் யாருன்னா, எதையுமே செக் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணால் தான் காவந்து, செக்யூரிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா. 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம், அந்த இடத்துக்கு தான் அவர் போகிறார். நார்மலாக இந்த 4ஆம் இடம் சனி போகிறது நல்லது இல்லைன்னு சொல்லுவோம். சண்டை வரும். சுகஸ்தானத்தில் போய் நச்சுன்னு ரொம்ப போட்டு எல்லாரையும் கேள்வி கேட்டுருந்தா என்ன வரும்? சண்டை வரும். சுற்று நட்பர் எல்லாத்துக்கிட்டையும் போயிட்டு நீ இது பண்ணியிருக்கலாம், நீ அது பண்ணலை, நீ அது பண்ணியிருக்கலாம், நீ இது பண்ணலைன்னு ஒரு இன்ட்ராக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தோன்னா என்ன பண்ணுவான்? எப்போ பார்த்தாலும் நோயின்னு வந்துட்டு சண்டை போடுவானா மாட்டானா? அதனால் 4ஆம் இடத்துக்குள்ளே சனி நுழையும் போது இந்த சண்டை வரும் காரணத்தினால்தான் எல்லோரும் கொஞ்சம் பயப்படுவாங்க. அதில் இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, அர்த்தாஷ்டமம் அப்படின்னு சொல்லுவாங்க. 4ஆம் இடங்கிறது 8ல் பாதி, அதனால் அர்த்தாஷ்டம சனி சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன ஒன்றும் இல்லை, நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களா அங்கங்கே போய் செக் பண்ண சொல்லுவோம். உங்கள் மனசு எல்லாரையும் செக் பண்ணு ஒரு இன்ட்யூட் பண்ணிகிட்டே இருக்கும். உங்களை பக்கத்தில் ஒருத்தர் சொல்லிகிட்டே இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த குக்கு வித்து கோமாலையும் இதில் வந்து காதில் ஒருத்தர் மாட்டிகிட்டு இருப்பார். அப்போ இன்னொருத்தர் அங்கேன்னு சொல்லுவார், இவர் அப்படியே போய்ட்டு அந்த செஃப் வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க இல்லையா, பார்த்துருக்கோம் இல்லையா. அதே மாதிரி தான் உங்களை இன்ட்யூட் பண்ணிவிட்டு உங்களை சொல்லுவார். யார் வாங்குறது? நீங்கள் தானே வாங்க போகிறீங்க. அதனால் அர்த்தாஷ்டமம் அப்படிங்கிற விஷயம் இந்த ஒரு கான்செப்டை மைண்ட் வச்சு சொல்கிறது. நான் என்ன பண்ணணும்னு நீங்கள் புரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா, நான் செய்கிறத மட்டும் நான் செய்கிறேன், என்னுடைய கண்டென்ட் எந்த உங்களது ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அப்படிங்கிறது தான் அங்கே ஃபேக்ட். நீங்கள் உங்களை திறனாய்வு செய்து கொண்டு நீங்கள் வெளியே கொண்டு வந்தீங்கன்னா சனீஸ்வரன் உங்களுக்கு கொடுப்பார். இவ்வளோ தான் ரூலு. அப்படி இல்லை, நான் வந்து காதில் மாட்டி கேட்பேன் அப்படின்னா அவர் சொல்கிறது நீங்கள் டியூனுக்கு ஆடணும், வேறு வழி கிடையாது. அவர் டியூனுக்கு நீங்கள் ஆடணுமா இல்லை உங்களுக்கு சுய புத்தியோடு நாங்கள் உழைக்கணுமா பண்ணணுமா அப்படிங்கிறத கேட்கணும். பொருளாதார விஷயத்தில் போய் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பொருள் வந்து கொண்டு இருக்கும், அப்படியே அசால்ட்டாக வரும் அப்படின்னு சொல்லுவோம். எங்கே இருந்தாலும் பணம் பண்ணிடுவா சார் அவெல்லாம் அப்படி சொல்லுவோம். ரெண்டாவது, லேபேக் ஆக்டிவிட்டி கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும். அதனால் மெதுவாக விஷயங்கள்லாம் ஓகே சந்தோஷம் அப்படின்னு சொல்லி போயிடுவோம். ஆனால் சனியுமே உள்வட்ட கிரகம் வெளிவட்ட கிரகம்னு ரொம்ப டெக்னிக்கலாக சொல்லக்கூடிய விஷயங்களை பார்த்திங்கன்னா, பூமிக்கு உள்ளே இருக்கக்கூடிய கிரகங்கள், பூமியை விட்டு வெளியே இருக்கக்கூடிய கிரகங்கள் 2, இந்த குருவும் சனியும். கொஞ்சம் சனின்றது சூரியனை விட்டு ரொம்ப தூரத்தில் வேறு இருப்பார். அப்போது கருப்பு கலர்காரர் இவர். அதனால்தான் அந்த கிரகத்தினுடைய பேசிஸ் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக பிளானட் சுற்றும் அப்படின்னு பார்க்குறோம். அந்த கிரகத்தோடைய சுற்றி வரும்போது நிறைய தூசு மண்டலம்னு ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா இந்த சனியை சுற்றி நிறைய பேர்கள் இருப்பார்கள்னு புரிஞ்சுக்கணும். அப்போது உங்களுக்கு 4ஆம் இடத்திலே சுகஸ்தானத்தில் வரும்போது உங்களுக்கு செய்யக்கூடிய பணிவிடையாளர்கள் நிறைய இருப்பார்கள். நிறைய பேரோட கூட்டமாக இருப்பீங்க. அந்த கூட்டத்தை கரெக்டாக வழிநடத்த வேண்டக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு கொண்டு வரணும், அவ்வளோதான். அது இல்லைன்னா என்ன ஆகும்? ஒன்று தெற்கில் போகும், ஒன்று வடக்கில் போகும், ஒன்று கிழக்கில் போகும், ஒன்று மேற்கில் போகும். 4 பக்கமாக சுற்றிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மண்டையை வச்சுட்டு நிற்க வேண்டியதான். இதுதான் அர்த்தாஷ்டம சனியோடைய வேடிக்கை. இப்போ நான் எப்படி இவங்களெல்லாம் கோர்வையாக வேலை வாங்குவேங்கிற திறன் வேணும்னா என்ன பண்ணணும்? நானே என்னை எக்யூப் பண்ணிக்கணும், அவ்வளோதான். 4 பேரையும் நான் மேய்க்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? 4 பேருக்கு 4 வேலை கொடுக்கணும். இல்லைன்னா மண்டை கஷாயம் இந்த புதிய கொண்டு அங்கே போடு, அங்கே இருந்து இங்கே கொண்டு வான்னு சொல்கிறாருல்ல, அந்த மாதிரி சும்மாவான வேலை வாங்கிட்டு இருக்கணும். இல்லைன்னா என்ன வேணும்? வேறு என்ன வேலை கொடுக்குறது அப்படின்னு இருக்கும் இல்லையா. எஃபெக்டிவ் ஒர்க் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் பேஸ். சுகஸ்தானம் 4. சுகத்தை பற்றிய விஷயங்கள், என்னுடைய கம்ஃபர்ட் ஜோன் என்னன்னு பார்த்து அதை கண்டுபிடிச்சி போடணும். இப்போ வேலை நமக்கு வந்துடுச்சு. என்ன வரும்? நான் சுகப்பட வேண்டும் என்றால் யாரெல்லாம் என்னென்ன வேலை வாங்கணும்னு எழுதணும். ஒரு சின்ன சார்ட்டிங் லிஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் சீக்கிரம் எழுந்து 4:30 மணிங்கிற பிரம்ம முகூர்த்தம் முன்னாடி எழுந்துக்கணும்னு அடிக்கடி சொல்கிறேன். ரீசன் என்னென்னா, சூரியனுக்கு முன்னாடி எழுந்துனாதான் சனி வேலை. இருட்டு கிரகம். சனி வேலை செய்யணும்னா சூரியன் வந்து வேலை செய்யாது. சனி அதுக்கு முன்னாடியே வேலை செஞ்சுட்டு இருக்கணும். அப்போ வேலை செய்யும்போது நீங்கள் காலையில் குளிச்சு முடிச்சுட்டு உங்கள் பூஜை புனஸ்காரங்கள் இருந்தால் அதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பேப்பர் எடுத்து, நான் இவங்களெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே பயனாளிகளாக வைத்து கொள்ளப் போகிறேன். இவர்கள் மூலம் எனக்கு வருமானங்கள் வேண்டும். அப்பா, அம்மா, குழந்தைகள்,
நண்பர்கள், தொழிலாளர்கள், கூட பணிபுரியவர்கள், இல்லை பொதுமக்கள், ஏதோ ஒரு லிஸ்ட்டு. அந்த லிஸ்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணி வைக்கணும் முதல்ல. இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா சார்? எங்கள் அப்பா அம்மா எனக்கு காசு தருவாங்களா சார் அப்படின்னீங்கன்னா, நீங்கள் உங்கள் உழைப்பாலே, என்ன எல்லாருக்கும் உழைக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, உங்கள் உழைப்பாலே வரக்கூடிய ஊதியங்கள் எப்படிலாம் வரும்னு முதல்ல சார்ட் பண்ணுங்கள். எப்படியோ பணம் வருதுன்னெலாம் கேட்டேன். எனக்கு செகண்ட் லைன் இன்கம்னு சொல்லுவான். இன்னொரு வகையிலே எனக்கு பணம் வருவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி எங்கன்னா இருக்குதான்னு தேடுவோம். அது எப்படி தேடுவது அதையும் சொல்லி கொடுத்துருங்க, எனக்கு புரியலை அப்படின்னீங்கன்னா, நான் சின்ன விஷயமாக சொல்லித்தரணுன்னா, ஒரு வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜு வச்சுருக்கதா வச்சுப்போம். வாசலில் ஒரு பால் வியாபாரம் செய்பவர் இல்லை பூ வியாபாரம் செய்பவர் இருக்கிறார்கள் வைத்துப்போம். இப்போது எனக்கு உபரி வருமானம் வேணும்னு ஒரு எனக்கு எண்ணம் இருக்குது. சாயங்காலம் அந்த அம்மா வீட்டுக்கு கிளம்பும்போது, அம்மா அந்த பூ வேணால் ஃப்ரிட்ஜில் போட்டுக்கோ, மாதம் ஒரு 50 ரூபா கொடுத்துரும் சொல்லுவோமா இல்லையா? அந்த அம்மாவுக்கு 50 ரூபா ஒன்றும் பெருசாக இருக்காது, உங்களுக்கு 50 ரூபா பெருசாக இருக்காது. ஆனாலும் அந்த ஃப்ரிட்ஜு ஒரு ஏர்னிங் கெப்பாசிட்டியோட ஒரு அசட்டாக மாறுது இல்லைங்களா? இப்படி ஒரு உபரி வருமானத்தை சிறுக சிறுக சேர்ப்பதற்கான உழைத்து ஊதியத்தை பெருக்குவதற்கு வழிகள் இருக்கான்னு தேடுங்க. இதுதான் உங்களுடைய இந்த டாஸ்க் ஆஃப் 4ஆம் இடத்தை வச்சுக்கணும். 4க்கு சுகத்தை கொடுக்கக்கூடியது இப்படி. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்? முதலே சொன்னேன், நச்சுன்னு அடுத்தவனை போய் நோண்டும். நான் இப்போ இல்லைன்னா அடுத்தவனை போய் தோண்டி சண்டே தான் கிரியேட் பண்ணிகிட்ருக்கோம். சண்டை கிரியேட் பண்ணுறதுக்காக நம்ம இப்போ பண்ணுறோம். வாழ்க்கையை ஸ்மூத்தாக ரன் பண்ணணும்னு பார்க்குறோம் இல்லையா? அப்போ ஸ்மூத்னஸ் வரணும்னா நான் தற்சோதனை செய்து எனக்கு என்ன ஸ்கில் இருக்குது, இல்லை இங்கிட்ட இருக்கிற பொருளை வைத்து நான் எப்படி அதை பணமாக மாற்றுவது, எனக்கு உபரி வருமானத்தை சேர்ப்பது, இதுதான் ட்ரிக்கு. இதை காலை வேளையில் எழுந்தால் உங்களுக்கு மனசில் ரொம்ப கிளியராக தெரியும். சத்தம் இல்லாமல் அமைதியாக மனசுக்குள்ளார ஓடும். தியானம் பண்ணி அமைதியாக உட்காருங்க. கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்து ஒரு பேப்பர் எழுதி தினமும் காலையில் எழுந்துக்கும் போது அதை ரிவ்யூ பண்ணினே வாங்க. நாம் நேற்றுக்கு இதை ட்ரை பண்ணோம், இன்றைக்கி ட்ரை பண்ணோம், ட்ரை பண்ணோம், ஒரு நாளும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ண ஒரு நல்ல ஃபைன் டியூன் மெத்தட் கிடச்சிரும். மே மாதம் 2025 குருவானவர் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் அவர் போய் மிதுனத்தில் உட்காந்து 7ஆம் பார்வையாக பார்க்க போகிறார். அது வரைக்கும் என்ன ஆகும்னு சொன்னீங்கன்னா, இப்போ சனீஸ்வரன் பகவான் அங்கே போனதுனால இப்போ அவங்க ஒரு 3ஆம் பார்வையாக பார்த்தனால எல்லாத்தையும் எக்ஸிக்யூஷன் இல்லாமல் அப்படியே பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸிக்யூஷன் லெவல் வரணும்னா தனகாரகன் 2 தனகாரகனுடைய வேலையும் கிடச்சிரும். இங்கே 4ல் இருக்கிற தனகாரகனான சனீஸ்வரா, அங்கே 7ஆம் பார்வையில் உங்கள் தனக்காரனா குரு, இவங்க 2 பேருமே காசை போட்டுன்னு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. மனசுக்குள்ளே அந்த உத்வேகத்தை எல்லாம் கொடுப்பாரு. இந்தந்த வகையில் நான் பணம் பண்ண முடியும்னு ஒரு லிஸ்ட் வந்துடும் உங்களுக்கு. இது நிதர்சனமாக வரும், கவலையப்படாதீங்க. நான் எதுவும் கதையெல்லாம் சொல்லலை, உண்மையிலே நடக்கக்கூடிய விஷயத்தை சொல்லித்தரேன். இது அழகாக பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கலாம். இதெல்லாம் பண்ணுறதுக்கு என்ன விடணும்? நம்ம சோம்பேறித்தனத்தை விடணும். ஏன்னா பேசிக்கலி நம்மளுடைய ஐடியா கொஞ்சம் ரிலாக்ஸாக சோம்பேறித்தனமாக இருக்கணும். அதை கொஞ்சம் டச் பண்ணி எடுத்துருங்க, வேண்டாம். இந்த காலகட்டங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நிறைய விஷயங்களை மாற்றப்போகிறது என்ற எண்ணத்தில் அதெல்லாம் டச் பண்ணி தூக்கிடுங்க. வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு. காலையில் எழுந்த பிறகு சாதத்தை வடிச்சிருப்பீங்க, கொஞ்சம் கொண்டு போய் சாமிக்கிட்ட வச்சுட்டு காக்காய்க்கு போட்டுடுங்க. காக்காய்க்கு சாதம் வைப்பது ஒரு நல்ல ஒரு பரிகாரம். மற்ற விலங்குகளுக்கு உங்களால் ஆன உணவுகளை கொடுப்பது நல்ல பரிகாரம். இந்த உத்திரட்டாதி என்ற நட்சத்திரத்தின் கீழே சனீஸ்வரன் போகக்கூடிய காலங்களிலே முடிந்தவரை பக்கத்தில் இருக்கிற கோசாலைன்னு சொல்லக்கூடிய பசுமாடுகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று பசுக்களுக்கு உங்களால் முடிந்த உணவுகளை கொடுங்கள். முடிந்த வரைக்கும் பசுவெல்லாம் விரட்டாமல் அடித்து கொள்ளாமல் பார்த்துக்கிறதெல்லாம் உங்கள் வேலையாக வச்சுக்கோங்க. பசு வதையை தடுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு நல்லது. ஏன்னா குரு அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் இதை செய்தீர்களானால் உங்களுக்கான பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வரன் கொடுத்துருவார். இதெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு கோட்பாட்டோடு போயிட்டுருக்குறாங்க, இவங்கெல்லாம் கரெக்டான சாமிங்க அப்படின்னு எடுத்துரும். அதனால் பசுக்களுக்கான வைக்கோல் கொடுக்கறது, பழங்கள் கொடுக்கறது, இல்லை அதனுடைய வதைகளை தடுப்பது, இல்லை அதனால் வரக்கூடிய விபூதி விஷயங்கள், கோமியம் மாதிரி விஷயங்கள் எல்லாம் வியாபாரத்தில் இருந்தால் அதெல்லாம் வாங்கி பயன்படுத்தி, இல்லை அதை பற்றி வாங்குவதற்கான ஊக்கங்களை ஏற்படுத்தி கொடுப்பது, இதெல்லாம் செய்யலாம். ஏன்னா உத்திரட்டாதிங்கிறது காமதேனு அப்படிங்கிற
அதிதேவதையுடைய நட்சத்திரம். அப்போ காமதேனுனாலே கற்பகவிருஷம் காமதேனுன்னு சொல்கிறோம் இல்லையா? கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய விஷயம்னா உங்களுக்கு கேட்டதெல்லாம் சுகஸ்தானம் 4, கேட்டதெல்லாம் கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வேணும் தான் இந்த வந்துட்டார் சனி. அதனால் அவர் 29 மார்ச் அன்று அமாவாசை அன்று சனிக்கிழமை அன்று உத்திரட்டாதி என்ற நட்சத்திரத்தெல்லாம் மூவாரார். அதை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் உங்களுடைய குருவின் வீட்டில் தான் இருக்குது, மீன ராசிக்குள்ளார. அதனால் உங்களுக்கு டைரக்ட் பெனிஃபிட் இருக்குமா? கரெக்டாக இருக்குது. அதெல்லாம் கேபிட்டலைஸ் பண்ணிக்கோங்க. இதை பண்ணினீங்கன்னா இந்த சனி பயிற்சி டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இருக்கும். நெகட்டிவ் ட்ரால் எதுவுமே இருக்காது. கவலைப்பட வேண்டாம். வாழ்க வளத்துடன்.